மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிடுகிற போது அவருடைய தொகுதியில் இருக்கிற நிர்வாக அலுவலர்களுடைய அலுவலகம் சரியாக இல்லை என்று குறிப்பிட்டார்கள். எந்தெந்த பகுதியில் சரியாக இல்லை என்பதை அரசு ஆய்வு செய்து அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும். நம்முடைய தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் வருவாய்த்துறையில் இருக்கின்ற நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் கழிப்பிட வசதி இன்று வரையிலும் இல்லை. அதற்காக உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் 1646 நிர்வாக அலுவலர் அத்தனை இடங்களுக்கும் கழிப்பிட வசதிகளை செய்வதற்காக உத்தரவை வழங்கி இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குடிநீரை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் சரியான முறையில் இது வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். வட்டத்தை பிரிக்க வேண்டும் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். நம்முடைய மக்கள் ஜனத்தொகை இங்கே கணக்கெடுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு மார்ச் வரையிலும் அது நீடிக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய கோரிக்கை அரசு பரிசீலிக்கும். உறுப்பினர் ராஜா 1646 ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய தென்காசி மாவட்ட பகுதியில் வாழக்கூடிய இருளர் சமுதாய மக்கள் மற்றும் காட்டு நாய்க்கர் சமுதாய மக்களுக்கெல்லாம் ஜாதி சான்றிதழ் வழங்குவதில் பெரும் சிக்கல் உள்ளது. எனவே அவர்களுக்கு எளிய முறையில் சாதி சான்றிதழ் வழங்குவதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போல வீரகோடி வெள்ளாளர் சமுதாய சான்றிதழ் என்பது விருதுநகர் மாவட்டத்தில் வழங்குகிறார்கள். ஆனால் தென்காசி மாவட்டத்தில் சைவ வேளாளர் என்றுதான் வழங்குகிறார்கள். வீரகோடி வெள்ளாளர் சமுதாய மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய பூர்வீகர்கள்லாம் எல்லாருமே ஜாதி சான்று வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பதையும், மற்றும் தெலுங்கு பட்டி செட்டி என்று ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஜாதி சான்றிதழ் வழங்கினால பிசியில் ஓசியில் இருக்காங்க, அந்த பிற்படுத்தோர் மீண்டும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கை. இது விட என்ன பெரிய பிரச்சனைனா, அந்த நம்மளுடைய காட்டு நாய்க்கர் சமுதாயத்துக்கு கடந்த ஆட்சியில் ஆய்வு செய்து வந்தபோது அவர்களுக்கு அந்த மொழி அவங்க யூஸ் பண்ணுது அந்த வார்த்தையெல்லாம் மாறுது, உணவு மாறுது என்று சொல்லி அதை வழங்காமல் இருந்தாங்க. அதை மூல வினாவுக்கு தொடர்புடைய கேள்வியை கேளுங்க. நீங்க தொகுதியா இல்ல ரெவன்யூ சம்பந்தப்பட்ட இந்த கேள்விக்கு சம்பந்தம் இல்லைல்ல. இந்த பாருங்க, மூல வினா நீங்க என்ன கேட்டீங்க? கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய் அலுவலர் அது மாதிரி கட்டடங்களை பத்தி நீங்க வருவாய்த்துறை சார்ந்த அதை தான் நீங்க பேசணுமே தவிர ஜாதி சான்றிதழ் போனீங்கன்னா இல்ல. அதை பற்றி நிறைய விவரங்கள்லாம் நம்ம சேகரிக்க வேண்டியது இருக்குது. மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜாதி சான்றிதழை பொறுத்தவரையிலும் 2-3 பிரச்சனைகள் இருக்கிறது. குறும்பர் நாக்கியர் என்று, அதே போல மலை வாழ்கிற நாக்கிய பெருமக்கள் என்று 2 இருக்கிறது. ஆகவே இது போன்ற நிலைகளை மனதில் வைத்துத்தான் அரசு அதற்கான பரிந்துரையை மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறது. ஆகவே மத்திய அரசுடைய அனுமதி பெற்றதற்கு பிறகு இதுபோன்ற சாதி சான்றுகளை வழங்குவதற்கு வருவாய்த்துறையின் மூலமாக மத்திய அரசு அனுமதித்தால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்பு உறுப்பினர் சத்யபாமா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் குமார் நகர் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி அமைந்துள்ளது. இங்கே சுமார் 1475 குழந்தைகள் பயின்று வருகின்றனர். அந்த பள்ளிக்கு அருகாமையில் டான்சி நிலம் அமைந்துள்ளது. அந்த நிலத்தை அந்த பள்ளிக்கு அந்த இடப்பற்றாக்குறை இருப்பதால் அந்த டான்சி நிலத்தை வருவாய்த்துறையின் மூலமாக நிலமாற்றம் செய்யப்படுமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். வருவாய்த்துறை அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, வருவாய்த்துறையின் மூலமாக டான்சி நிலத்தை அவர்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அவரோடு பேசி அதற்கு பிறகு அதை பற்றி அரசு பரிசீலித்து நடவடிக்கை மேற்கொள்ளும். வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரிஷிவந்தியம் தொகுதிக்கு உட்பட்ட 60 ஊராட்சிகளை கொண்ட பெரிய வட்டமாக இருக்கிறது. அது வானாபுரம் என்று ஒரு வட்டம் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ரிஷிவந்தியத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு 30 ஊராட்சிகள் 40 ஊராட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு வட்டத்தை அமைத்தால் அங்குள்ளவர்கள் எளிதாக சென்று வருவதற்கு பெரிய வசதியாக இருக்கும் என்றும், அதேபோல் எங்கள் மாவட்டத்திலே
மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கிறது. அங்கே மாவட்ட ஆட்சியர் குடியிருப்பு வளாகம் இன்னும் கட்டப்படவில்லை. இவை இரண்டையும் செய்து தருவாரா என்று பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்டதற்கிணங்க இதற்கு முன்னால் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் வட்டங்களை பிரிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நீண்ட தொலைநோக்கத்திலிருந்து மக்கள் வருகிறார் என்று குறிப்பிட்டார்கள். இதை பொறுத்தவரை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்கு பிறகு எந்தெந்த பகுதியிலே வட்டங்களை பிரிக்க வேண்டுமோ கோட்டங்களை பிரிக்க வேண்டுமோ அதற்கான நடவடிக்கை அரசு துரிதமாக எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்தில் குடியிருப்பு வசதி இல்லை என்று சொன்னார்கள். அதை உடனடியாக அரசின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று நிறைவேற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் விஜய் சரவணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருக்குறள் பேரவையின் சார்பில் தஞ்சையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு கடந்த காலத்திலிருந்து இப்போது வரை செயல்படுகின்ற திருவள்ளுவர் கலையரங்கம் என்ற வணிக வளாகத்தின் முன் அனுமதி கோரப்பட்டு அனைத்து துறைகளின் அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக வருவாய்த்துறையின் மூலம் அந்த அனுமதி வழங்கப்படாமல் இருக்கிறது. அதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, வருவாய்த்துறையின் அந்த கோப்புகள் இருக்குமேயானால் உடனடியாக அதை நிறைவேற்றி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் ஈசிஆர் சரவணன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதி சோழங்கநல்லூர் தொகுதி. அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா 7 ஊராட்சி 20 மாமன்றம் இருக்கிறது. இந்த தொகுதியில் அந்த 7 ஊராட்சியும் சென்னை மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டால் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா 7 ஊராட்சி செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கும் 20 வார்டுகளும் சென்னை கலெக்டர் ஆஃபீஸுக்கும் 2 கலெக்டர் ஆஃபீஸும் மக்கள் அவதிப்பட்ட சூழ்நிலையால் தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் தனி ஒரு மாநகராட்சியாக அறிவிக்க வேண்டும் என்பதற்கு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள். மாண்பு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, 2 சென்னைக்கும் செங்கல்பட்டிற்கும் இடையில் இருக்கின்ற பல்வேறு தொகுதிகள் குறிப்பிட்டு அந்த கிராமங்களை மாற்றப்படுமா என்று கேட்டார்கள். அதை அரசு ஆய்வு செய்து அதற்குரிய பரிந்துரை ஏற்று 2 மாவட்ட ஆட்சித்தலைவரோடு வருவாய்த்துறையோடு பேசி முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தொன்மையான கோட்டாட்சியர் அலுவலகம் இருக்கிறது. கடந்த திராவிட மாடல் ஆட்சியில் தொன்மை மாறாமல் புதுப்பிப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொண்டார்கள். சேதுபதி மன்னர்கள் காலத்தில் கட்டடங்கள் தொன்மை மாறாமல் அதை பராமரித்து தருவீர்களா என்பதையும், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் புதிய கூட்ட அரங்கம் போதிய வசதியோடு ஒன்று வேண்டும். பழைய கட்டிடம் என்பது 1991 கட்டப்பட்ட கட்டிடம். அது மழைக்காலங்களிலே கூட்டரங்கம் நடத்துவதற்கு போதுமான வசதி இல்லை. புதிய கூட்டரங்கம் வேண்டும் என்றும் தங்களிடத்தில் கோரிக்கை வைக்கின்றேன். மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, பழமை வாய்ந்த கட்டடங்களை எல்லாம் புதுப்பிக்கிற போது பழமை மாறாமல் கட்டிடங்கள் என்று ஸ்டெபிலிட்டி இருந்தால் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதே போல மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே அரங்கம் சரியாக இல்லை என்று சொன்னார்கள். அதையும் மனதிலே வைத்து அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். மாண்பு உறுப்பினர் அம்பேத்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு நன்றி. வந்தவாசி வட்டத்திற்குட்பட்ட நல்லூர் கிராமம் என்பது மிகப்பெரிய வருவாய் கிராமம். அதை ஒட்டியுள்ள கொண்டியாங்குப்பம் வில்லேஜ் என்பது தனி பஞ்சாயத்து. நல்லூர் கிராமம் தனி பஞ்சாயத்து, கொண்டியாங்குப்பம் தனி பஞ்சாயத்து. ஆனால் வருவாய் கிராமம் பார்த்தீங்கன்னா கொண்டியாங்குப்பம் நல்லூர் கிராமத்திற்கு உட்பட்டுள்ளது. அந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை தனி வருவாய் கிராமமாக மாற்றித்தர வேண்டும் என்று கோரிக்கை. அதே போல வெளியம்பாக்கம் என்பதும் மிகப்பெரிய வருவாய் கிராமம். அதை ஒட்டியுள்ள குறிப்பேடு கிராமம் அது தனி பஞ்சாயத்து. அதுவும் வெளியம்பாக்கம் வருவாய் கிராமத்துக்கு உட்பட்டுள்ளது. அரசு நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கும் அரசு திட்டங்களை பெறுவதற்கும் மக்கள் நெடுதூரம் சென்று பெறுவதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஆகவே இந்த குறிப்பேடு கிராமத்திற்கும் கொண்டியாங்குப்பம் கிராமத்தையும் 2ஆக பிரித்து வருவாய் கிராமமாக உருவாக்க அரசு முன்வருமா என்பது தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கை அரசு ஆய்வு செய்து அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளும். மாண்பு உறுப்பினர் சண்முகன் அவர்கள்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் குடியிருந்து வரும் நூற்றுக்கணக்கான வீடுகளுக்கு பட்டா மறுக்கப்பட்டு வருகிறது. காரணம், அது ஓடை புறம்போக்கு அல்லது நீர்நிலை புறம்போக்கு என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் நேச்சரில் அந்த இடம் நீர்நிலைக்கும் ஓடைக்கும் வெகு தொலைவில் மேடான பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பகுதியாக இருக்கின்றது. நிறைய இடங்களில் அந்த இடத்தை ஏற்கனவே நான் சொன்ன மூல கேள்விக்கு தொடர்புடைய கேள்வி கேட்டா எல்லா பதிலும் சொல்ல தயாரா இருப்பேன். திடீர்னு நீங்க பட்டாவை பத்தி கேட்கறீங்க, ஜாதி சான்றிதழ் பத்தி கேட்கறீங்கன்னா சிரமம். அது பட்டா பற்றி தான் மட்டும் கேட்கிறேன். பட்டா மட்டும்தான். அந்த நில வகைப்பாடை மாற்றி ஒரு மறு ஆய்வு செய்து நில வகைப்பாடை மாற்றி அவர்களுக்கு பட்டா வழங்க வழிவகை செய்யப்படுமா? மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு நீர்வழி புறங்கோயிலில் இருக்கிற அத்தனையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான். நீங்கள் சொல்வதைப் போல 50 ஆண்டு காலம் நீர்வழி புறம்போக்காக இருந்தாலும் கூட நீரே அங்கு வரவில்லை என்று சொன்னால் அதை பற்றியும் அரசு ஆய்வு செய்யும்.